Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. சியுக்மா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த அணிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. தமிழ்ல இத இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறதுக்கு நிகர்னா இதை சொல்லலாம். அதாவது இரட்டுற மொழிதல்னா இரு பொருளோ அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளோ படும்படி ஒரு சொல்லை பயன்படுத்து. ஒரு சொல்லுக்கு பல மீனிங் இருக்கும்ல, அதை ஒரே சென்டென்ஸ்ல வர வச்சு பேசுறது தன்னுடைய திறமையை காண்பிப்பதற்காக. A figure of speech in which a word applies to two others in different senses. அதான் இங்க சொல்றாங்க. இப்போ இந்த சியுக்மா அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸாம்பிள், ஜான் அண்ட் இஸ் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட் லாஸ்ட் வீக் அப்படின்னா, அவன் டிரைவிங் லைசன்ஸும் காலாவதி ஆயிடுச்சு, ஜானுமே செத்து போயிட்டான் போன வாரம். அதுதான் அர்த்தம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் புரிந்து கொள்வது. She broke his car and his heart. அவனுடைய காரையும் உடைச்சா, அது மூலயமா அவனுடைய இதயத்தையும் அவ நொறுக்கினாள், நொறுங்கும்படி செய்தாள், அவனை நொந்து போக செய்தாள். அப்போ காரை உடைச்சி அவனுடைய இதயத்தை நொந்து போக செய்தாள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு சியுக்மா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தமிழிலே இரட்டுற மொழிதல் என்று சொல்லலாம்.